தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகையை நீக்கியாக வேண்டும் என டெல்லி காங்கிரஸ் மேலிடத்தில் 2 எம்எல்ஏக்கள் மற்றும் 25 மாவட்ட தலைவர்கள் நேரில் வலியுறுத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக கடும் போட்டிக்கு நடுவே செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார். செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைகிறது. இந்த நிலையில் செல்வ பெருந்தகைக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் காங்கிரஸ் கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு அலை உருவாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்களை மாற்றுவதற்கு செல்வ பெருந்தகை தீவிரமாக முயற்சித்து வந்தாலும் டெல்லி மேலிடத்தில் இருந்து இன்னும் ஒப்புதல் கிடைக்கவில்லை. டெல்லியில் முகாமிட்டுள்ள செல்வ பெருந்தகைக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர்கள் இதனை தடுத்துக் கொண்டே வருகின்றனராம். இதனால் மாவட்ட தலைவர்களை தவிர இதர நிர்வாகிகளை செல்வ பெருந்தகை நியமித்து வருகிறாராம். இது காங்கிரஸ் கட்சிக்குள் கடும் புயலை கிளப்பியுள்ளது. இந்த நிலையில்தான் டெல்லிக்கு தமிழக காங்கிரசின் 2 எம்எல்ஏக்கள் மற்றும் 25 மாவட்ட தலைவர்கள் படையெடுத்துள்ளனர். டெல்லிக்கு சென்ற தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் புதிய மேலிட பொறுப்பாளரான கிரீஷ் சோடங்கரை நேற்று சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது செல்வ பெருந்தகைக்கு எதிராக பெரிய புகார் பட்டியலையே கொடுத்துள்ளனர். மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ பெருந்தகை தொடர்ந்து நீடித்தால் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் எனவும் அதிருப்தியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.